அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கிரன் 6இல் உச்சம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார் மாதத்தின் இறுதியில். எனவே சுக்கிரனின் அமைப்பு என்பது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனி செவ்வாய் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த மாதத்தின் இறுதியில் செவ்வாய் சனியை விட்டு விலகுகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 6ஆம் இடம் ஆகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு 6இலும் கேது 12ஆம் இடமான விரயத்திலும் இருப்பது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைய போகிறார். எனவே அதற்கு முன்னதாக சப்தமஸ்தானத்திற்குரிய பலன்கள் நிறைந்து கிடைக்க போகிறது. சூரியனும் 6 மற்றும் 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தமிழ் புத்தாண்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் உச்சம் பெறுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் விலகக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் மிகவும் வலுவாக வக்ரகதியில் மாறியிருந்தாலும் கூட பல சிரமங்கள் குறையும். சந்திரனின் அமைப்பு பெரும்பாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் சாதகமாக உள்ளது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு திடீர் கோடீஸ்வர யோகத்தை மிகவும் சிறப்பான அமைப்பில் பெற்றுத் தருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக உலகிலே தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளரின் தொகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தலை சிறந்த காமெடியன் ஷோவுக்கு பல ஆயிர கூட்டம் வந்திருக்காங்க. அனைவருக்குமே உங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு உள்ளது. அப்படிப்பட்ட காமெடி ஷோவில் தலை சிறந்த நகைச்சுவையாளர் சொல்கிறார், இந்த காமெடி ஷோ இப்போ துவங்குது, ஆனா முடிய போறப்ப மிக சிறந்த 3 காமெடிகளை வைத்திருக்கிறேன். அதை சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவை ஷோவை ஆரம்பிக்கிறாருங்க. காமெடி ஷோவை ஆரம்பிக்கும் போது அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே அனைவருடைய வாயிலும் சிரிப்பாக மாறுகிறது. அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதீதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த காமெடி ஷோ 2 மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது. துவங்கியதிலிருந்தே அந்த மக்கள் கூட்டத்திற்கு சலிப்பே தட்டவில்லை. அனைவரும் சிரித்து கொண்டே இருக்கின்றனர். காமெடியன் சொல்கிறார், இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம், இதோ மிக முக்கிய 3வது காமெடி என்று காமெடியை சொல்கிறார். அதை கேட்டவுடன் அனைவருக்குமே சிரிப்பின் உச்சத்தையே எட்டிவிடுகிறார்கள். மிக பெரிய அளவுல அரங்கமே சிரிப்பொலியில் அதிர்கிறது. இந்த 3வது காமெடி முடிந்ததற்கு பிறகு 2வது காமெடியை சொல்ல போகிறேன் என்று ஏற்கனவே சொன்ன அந்த 3வது காமெடியை திருப்பி சொல்கிறார். இதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. சிலர் சிரிக்கின்றனர், சிலர் ஏற்கனவே கேட்ட காமெடி தானே அதனால சிரிப்பு வரல அப்படின்னு கோபமாக அந்த காமெடியனை பார்க்கின்றனர். 2வது முறை சொல்லி முடித்துவிட்டு இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முதல் தரமான காமெடி என்று சொல்லி அதே காமெடியை 3வதாக சொல்லி அதே காமெடியை நகைச்சுவையை மீண்டும் சொல்கிறார் அந்த நபர். இப்போது அந்த அரங்கத்திலேயே திருப்பொலி இயலாமல் அனைவருமே அவரை ஏமாற்றிவிட்டதாக வருத்தத்துடன் பார்க்கின்றனர். அப்போதுதான் அந்த காமெடியன் சொல்கிறார், நமக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்வு, மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் போது அதே சந்தோஷம் உற்சாகம் நம் மனதில் எழவில்லை, படிப்படியாக குறைந்து வெறுப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்துமே அப்படியே தங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை கொண்டு செல்கின்றனர். அதுபோன்றுதான் துன்பத்திலே மூழ்கி எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று மேலும் மேலும் கஷ்டமாக கூட்டிக் கொண்டே செல்கிறீர்களே தவிர அதை குறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதை காமெடியன் வெளிப்படுத்துகிறாருங்க. அதுபோன்றுதான் இப்போது ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் உச்சம், ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம், குரு பெயர்ச்சி என பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவில் திடீர் கோடீஸ்வர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.
துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானம் ஆகிய 7ல் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க குரு. இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோக ரீதியாக மிக வலுவாக சனி சப்தம குரு வீற்றிருக்கும் போது பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி மன அமைதியும் நிம்மதியும் பெறக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மற்ற துறைகளை விட தொழில் துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகள் அதையே ராகுவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே மிகப்பெரிய அளவில் விவசாயம், தொழில்துறை, வியாபாரத்துறை போன்றவற்றில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் 6ல் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். 6ஆம் இடத்திற்கு வருவது பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு என பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகளை நடைபெறுவதற்கான யோகத்தை செவ்வாய் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நிறைய கேதுவால் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிபதியான சுக்கிரன் பெரும்பாலும் உச்சம் பெற்ற இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். இறுதியில் சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக அற்புதமான வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான சூழ்நிலை கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு. உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக துலாம் ராசிக்காரர்கள் செய்து முடிப்பதற்கும் மனநிறைவை பெறுவதற்கும் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பாக இந்த ஏப்ரல் மாதம் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் குரு வலுவாக சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிச்சயமாக பூர்த்தியாகும். வக்ரகதியில் புதன் திரும்பி இருந்தாலும் கூட கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 6ஆம் இடத்தில் பல நன்மைகளை அள்ளித்தர போகிறார். 7ல் உச்சம் பெறுகிறார். எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு பெண்மணிகளாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சத்திலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ல் குருவும் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.